இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்பாலே போற்றி. பெரியம்மா, திடீர்னு வளையல வாங்கிட்டு வந்து சாமிக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன விஷயம் பெரியம்மா? கோயில் நகை கேஸ்ல ஜாமீன் கிடைச்சிருச்சுனா அம்மனுக்கு வளையல் சாத்தி அலங்காரம் பண்றதா வேண்டிட்டு இருந்தேன். அதைத்தான் நிறைவேற்றுறேன். இந்த வலையில உங்க கையால சுமங்கலி பொண்ணுகளுக்கெல்லாம் கொடுத்துருங்க. சரிங்க சாமி. உங்களை சுத்தி இருக்கிற கெட்ட சக்திகள் கிட்ட இருந்தோம் அத்தனை துன்பத்துல இருந்து அம்பாள் உங்களை காப்பாத்துவா. சரிங்க சாமி. சரிம்மா. வா மாயா. வலையிலும் மஞ்சளும் தானம் பண்றதுனால இவள உத்தமேனு நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா இவ ஒரு திருடி. அதுவும் கோவில் நகைகளை திருடி இருக்கான். வார்த்தையை அளந்து பேசு, இல்லனா நடக்கிறதே வேற. என்னடி? என்ன? என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க? நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. நகை திருட்டு கேஸ்ல இந்த ஜானகி ஜெயிலுக்கு போயிருக்கா. அது உண்மையா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. என்னம்மா சொல்றீங்க? ஜானகி அம்மா கோயில் நகையை திருடிட்டாங்களா? எங்களால நம்பவே முடியலமா. கோயில் நகையை திருடிட்டு உங்க பாவத்தை போக்க எங்களுக்கு வளையல் கொடுப்பீங்களா? உன் கையால வளையல் வாங்கறதே பாவம். புனிதமான இடத்துல உங்க நிழல் படுறது அதை விட பெரிய பாவம். இந்த வளையல் தட்டை தூக்கிட்டு இங்க இருந்து வெளியே போ. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இவளை எல்லாரும் வெளியே தள்ளி விடுங்க. எடு. ஐயோ, ஏய், என்ன பண்ற? புவனேஸ்வரி, முதல்ல விடு. ஏய் புவனேஸ்வரி, நிறுத்து. ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல. கோவில் நகையை நான் திருடல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. விடு. விடு போறியா இல்லையா? எங்க பெரியம்மா நிரபராதி, அவங்க எதுவும் பண்ணல. இவங்களா நிரபராதி? போலீஸ் அரெஸ்ட் பண்ணப்ப நாங்க பார்த்தோமே. ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல. சொன்னா கேளுங்க. ஏய், தப்பு பண்ணலன்னு நீ சொல்லலாம். ஆனா கோர்ட் சொல்லலையே. அவங்க நிரபராதின்னு சொல்லட்டும். அப்புறம் நீ கோவிலுக்குள்ள வா. இப்ப வெளியே போடி. போடினா கையெடு. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இவளை இழுத்து பிடிச்சு தள்ளுங்க. ஓடி. சரி, என்ன பண்ற? ஏய், ஓடி. சரி, விடுங்க. பெரியம்மா, என் ஜானகிய பார்த்து திருடின்னு சொன்னதும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா இவ மேல நீ கைய வச்சிருப்ப. புவனேஸ்வரி, நீ பண்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. வா ஜானகி. நாட்டாமையா, எச்சரிக்கை எல்லாம் பலமா இருக்கு. நீங்க வார்னிங் கொடுக்க வேண்டியது எனக்கு இல்ல, உங்க பொண்டாட்டிக்கு. இவரு ஊருக்கே தலைவரா இருப்பாராம், தர்மகர்த்தாவாவும் இருப்பாராம், நீதி நேர்மன்னு யாரு வேணாலும் தட்டி கேட்பாராம். கோவில் நகையை திருடி இவர் வீட்லயே இருப்பாளாம். அவளுக்கு மட்டும் இவர் சப்போர்ட் பண்ணுவாராம். இது என்ன நியாய நாட்டாம? நீதி நேர்மையெல்லாம் பத்தி நீ பேசுற. ஏன் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். தெருவுல ஏதோ கொலைக்குமே, அந்த மாதிரியெல்லாம் நீ கொலைக்கிறதுனால நீ சொல்றதெல்லாம் நிஜமாயிடாது. அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. புரியுதா? இல்ல, ஜானகி அசிங்கப்பட்டது தெரியும்ல உங்களுக்கு? அப்படியா? இது எனக்கு தெரியாதே. என்னங்க நீங்க? மஞ்சளும் வளையலும் தானம் பண்றதுனால இவள பெரிய உத்தமின்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா இவ ஒரு திருடி. அதுவும் கோவில் நகைகளை திருடி இருக்கான்.
அதை நேர்ல பார்க்க கொடுத்து வைக்கலையே. பார்த்திருந்தா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். கவலைப்படாதீங்கம்மா. ஜானகி சிக்கி இருக்கிற இந்த திருட்டு கேஸ் ரொம்ப பெருசாகி இன்னும் நிறைய அவமானப்பட போறாங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க. அதான் இப்ப அவங்க ஜாமீன்ல வந்துட்டாங்களே, அப்புறம் என்ன? கோர்ட்டு விட்டாலும் புவனேஸ்வரி விட மாட்டாங்க. ஜானகிய பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டான். ஊரை கூப்பிட்டு ஜானகிய அசிங்கப்படுத்த போறான். தான் பொண்டாட்டியால ரகுரம் வெக்கத்துல தலை குனிஞ்சு நிக்க போறத இந்த ஊரு ஜனமெல்லாம் பார்க்கத்தானே போறாங்க. அந்த மாயா சொல்லி இவ்ளோ ஆட்டம் ஆடினாங்கல்ல, அவங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். இந்த பாரு, இந்த பத்திர விஷயத்துல அவன் கன்னத்துல ஒண்ணு வச்சா பாரு, அதை மட்டும் என்னால மறக்கவே முடியல. அதை பழி தீக்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜானகிய முதல்ல அந்த வீட்டுல இருந்து ஒதுக்குனாதான் ஊரு அவங்கள ஒதுக்கி வைக்கும். என்னோட ஒரே ஆசை அந்த ஜானகியோட பவர் மொத்தமும் உன் கைக்கு வரணும். அந்த ரகுராமனுக்கும் ஜானகிக்கும் இருக்கிற கௌரவம் மொத்தமும் உனக்கும் சிவராமனுக்கும் கிடைக்கணும். சரிங்க மாமா, அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்றேன். சரி. கோயில்ல புவனேஸ்வரி கிட்ட உங்க அண்ணி அவமானப்பட்டாங்கல்ல, அதுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி போய் எரியிற தீயில கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டு வருவோம். போலாம் வா. அண்ணி வா பத்மா. என்ன ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க? அண்ணி, அந்த புவனேஸ்வரி யார் அண்ணி? கோயில அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை திருடின்னு சொன்னாலாமே, அதுவும் கோயில் நகையை திருடினீங்கன்னு சொன்னாலா? நீ தாண்டி திருடி, என்ன பார்த்தா திருடின்னு சொல்றேன்னு அவ கண்ணத்துல ஓங்கி 4 அறை விட்டுருக்க வேண்டியதானே அண்ணி? கோவில் நகையை திருடிட்டு அம்மனுக்கு வளையல் சாத்த வந்தியான்னு உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலாமே. அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேன். அவளை நீ தாண்டி திருடின்னு சொல்லி. அத்தை, ஒரு நிமிஷம். அந்த புவனேஸ்வரி என்னவோ திருடின்னு 1-2 தடவை தான் சொன்னா. அவ சொன்னான்னு இப்ப வரைக்கும் நீங்க ஒரு 30 தடவையாவது சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெரியம்மாவுக்கு ஆறுதல் மட்டும் சொல்லுங்க. அந்த வார்த்தைய இதுக்கு மேல சொல்லாதீங்க. ஏய், பெரியவங்க நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம், நடுவுல நீ என்ன நின்னு நாட்டாம பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்கிருந்து போ, நான் என் அண்ணிக்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கண்டிப்பா ஆறுதல் சொல்ல வரல. உங்க ஆறுதலும் பெரியம்மாவுக்கு தேவைப்படாது. என்னடி பாத்துட்டு இருக்க? போ.